குழந்தைகளை வீட்டிற்கு பின் பெற்றோர் நம்பி அனுப்பக்கூடிய ஒரே இடம் பள்ளிக்கூடம் மட்டும்தான். ஆனால் இன்று நாம் கடந்து வரும் செய்திகள் பள்ளிகள் பாதுகாப்பான இடம்தானா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு தான் போயிருக்கு, சாயங்காலம் கூட்டிட்டு வந்துருவோன்னு நம்பி இருந்த பெற்றோருக்கு பிள்ளை செத்து போச்சுன்னு செய்தி மட்டும் வருது. ஏன், என்ன ஆச்சு, பச்சை மண்ணு என்ன ஆச்சோ, எப்படி உசுறு போச்சோன்னு தெரியாம வர கூக்குரல் கிட்ட இதனாலதான் இப்படிதான்னு சொல்லக்கூட ஆளில்லாத அவலம் இன்று அதிக அளவில் நாம் கேட்கின்ற செய்தி. இப்படிலாம் நடக்குமா என்ற நமது கேள்விக்கு நடக்கும் நடக்கும் என்று மற்றொரு சம்பவம். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே வேங்கைப்பட்டியைச் சேர்ந்தவர்கள் பாலமுருகன் அழகுமீனா தம்பதி. இவர்களுக்கு 2 மகள்கள், 1 மகன் இருந்தனர். 7 வயது மகன் அஸ்வின் சிங்கமுனரி அருகே அணைக்கரைப்பட்டி பாரதி நகரில் உள்ள ஜெஸ்ரில் என்ற தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கின்றார். நேற்று பள்ளி வேன் பழுதான நிலையில் கார் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதில் அவர் உட்பட சிலர் பள்ளிக்கு சென்றனர். மாலை 4:10 மணிக்கு சிறுவனின் பெற்றோருக்கு பள்ளியில் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. அவர்களது மகனுக்கு வலிப்பு வந்துள்ளது எனவும் அதனால் சிங்கமுனரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளனர். பெற்றோர் அங்கு சென்று பார்த்தபோது சிறுவன் இறந்திருந்தார். கால், வாய், கன்னத்தில் காயம் இருந்தது. இதனிடையே மதியம் 3:30 மணிக்கு சிறுவனின் உடலை பள்ளி டிரைவர்கள் 2 பேர் காரில் கொண்டு வந்து போட்டுவிட்டு சென்றதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவித்தனர். இச்சம்பவத்தை கண்டித்து சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சிங்கமுனரி 4 ரோடு சந்திப்பில் மறியலில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக ஈடுபட்டனர். சிங்கமுனரி திண்டுக்கல் ரோட்டில் கடைகளை அடைக்க வலியுறுத்தியதால் கடைகள் அடைக்கப்பட்டன. சிறுவனின் தந்தை பாலமுருகன் அவனுக்கு இதுவரை வலிப்பு வந்ததே இல்லை எனவும், மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது எனது மகன் காயங்களுடன் பிணமாக கிடந்தான். 5 மணி நேரத்திற்கு முன்பாகவே மகன் இறந்திருக்கக்கூடும். உடலை அசைக்க முடியவில்லை. பள்ளி கட்டிடம் புதிதாக கட்டியுள்ளனர். அதற்கு என் மகனை காவு வாங்கிவிட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கேட்டுள்ளார். காலையில நல்லபடியா கிளம்பி ஸ்கூலுக்கு போன சிறுவன் மர்ம முறையில் இறந்துள்ளார். இதற்கான எந்தவித விளக்கமும் பள்ளி தரப்பில் இருந்து வரவில்லை. இது முதல் மரணம் அல்ல. அலட்சியம் காரணமாக சிறு குழந்தைகள் பள்ளி வளாகத்தில் இறப்பது வழக்கமாகிவிட்டது. இதற்கான எந்த தடுப்பு நடவடிக்கைகளையும் பள்ளி கல்வித்துறை எடுத்தது போல் தெரியவில்லை. மழலை கூட மாறாத சிறுவனின் யதார்த்தமற்ற மரணம் குறித்து விளக்கம் தராமல் தலைமறைவான பள்ளியை சேர்ந்தவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.